ரஷ்யால உங்களுக்கு 6 வருஷம் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல தான் இருக்கா அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டீஸ் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் மீடியம் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டீஸ் சூஸ் பண்றது பெட்டர். ரஷ்யாவில் நிறைய பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் வந்து பைலிங்குவல் டிகிரியும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பைலிங்குவல் இருக்கக்கூடிய காலேஜஸும் வந்து தமிழ்நாட்டில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். இன்கேஸ் தெரியல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கூட கால் பண்ணுங்க. வி வில் ஹேவ் அ டீடைல் கவுன்சிலிங் செஷன் அண்ட் வி வில் பி ஃபைண்டிங் அவுட் வெதர் தட் பர்டிகுலர் யூனிவர்சிட்டி இஸ் ப்ரொவைடிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆர் நாட். அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். இல்லை அப்படின்னா வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸோட வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அங்க ரஷ்யா அப்படிங்கிற ஃபோல்டர்ல நீங்க என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்கிற லிஸ்ட் அவுட் வரும். அதுல எந்த யூனிவர்சிட்டி நீங்க போய் படிக்க விரும்புறீங்களோ அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில இங்கிலீஷ் மீடியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுலயும் வந்து நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரஷ்யா வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. இரண்டாவது, மினிமம் டியூரேஷன் 54 மாதங்கள் ரஷ்யாவில் இருக்கா. இப்போது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 வருஷம் நீங்கள் படிப்பீங்க. 5 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப், ஓவராலாக 6 வருஷம். ஸோ 6 வருஷம் அப்படிங்கிறது மினிமம் அந்த 54 மாதங்கள், அதாவது இந்த 4.5 வருஷத்துக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரூலும் ரஷ்யாவில் ஃபுல்ஃபில் ஆகுது. மூணாவது, 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஓவராலாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் உங்களுக்கு வந்து 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொவைடட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். எதில் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் அங்கே பண்ணணும் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு மட்டும் இல்லை, ஓவரால் எந்த கண்ட்ரி நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட ஓன் ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் வந்து 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து ரஷ்யாவில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரூல் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. நாலாவது, லைசன்ஸ். ரஷ்யாவில் லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னா, எஸ், உங்களுக்கு ரஷ்யாவில் லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் லைசன்சிங் எக்ஸாம் வந்து இருக்கு. ஸோ லைசன்சிங் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜில் தான் வைக்கிறாங்க. லோக்கல் லாங்குவேஜில் தான் வந்து உங்களுக்கு லைசன்சிங் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதனால ரஷ்யா போய் படிக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரஷ்யன் லாங்குவேஜில் ரொம்பவே ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். லைக் பேசுறது மட்டும் இல்லை, எழுதுறது, படிக்கிறது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அதனால நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து ரஷ்யா சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரம் த டே 1 ரஷ்யன் லாங்குவேஜ் வந்து படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கற்றுக்கங்க. ஆறாவது, ரஷ்யாவில் போய் படிக்கிறதுக்கு ஓவராலாக எவ்வளவு செலவாகும். ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி வேரி ஆகும். உங்களுக்கு ஆவரேஜான நம்பர் வந்து கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் 6 வருஷத்துக்கும் சேர்த்து 20 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் 45 to 55 lakhs வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். ஸோ இந்த இடத்துல பட்ஜெட் நான் இன்க்ளூட் பண்ணுறது ஓவராலாக உங்களுடைய டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், விசா சார்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அடுத்ததாக உஸ்பெகிஸ்தான். உஸ்பெக்கில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னா, எஸ், த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இன் இங்கிலீஷ் மீடியம். மினிமம் 54 months டியூரேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராக்டிசிங் லைசன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. பட் லைசன்சிங் எக்ஸாம் வந்து உஸ்பெக்கில் கிடையாது. நீங்கள் 6 வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டிகிரியே இருந்துட்டு மோர் தென் எனஃப் டு கெட் த லைசன்ஸ். ஸோ நீங்கள் படித்து முடிச்சோன்னே லைசன்ஸ் வாங்கிட்டு இந்தியா வந்து வந்துடலாம். உஸ்பெக்கில் உங்களுக்கு ஓவரால் பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா, மினிமம் 30 lakhsலேருந்து மேக்ஸிமம் 33 to 35 lakhs வந்து ஆகும். ஆனால் நீங்கள் உஸ்பெக் தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் எந்த யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இதை வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து பேசலாம். தேர்டு வந்து கசகஸ்தான். கசகஸ்தானில் நம்மளுடைய என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கா அப்படின்னா, எஸ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்லி. அதனால் இந்த ஒரு ரூலை வந்து கசாக் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. மினிமம் 54 months டியூரேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னா, எஸ், மினிமம் 54 months டியூரேஷன் கொடுக்குறாங்க. 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைசன்ஸ், அதாவது ப்ராக்டிசிங் லைசன்ஸ், லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கசாக்லேயும் வந்து கொடுக்குறாங்க. பட் லைசன்சிங் எக்ஸாம் வந்து இருக்குது. லைசன்சிங் எக்ஸாம் வந்து 3 லாங்குவேஜில் நடத்துகிறாங்க. ரஷ்யனில் நடத்துகிறாங்க, கசாக்கில் நடத்துகிறாங்க, அண்ட் தென் இங்கிலீஷில் நடத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் த லிபர்ட்டி டு சூஸ் எந்த ஒரு லாங்குவேஜில் எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பசங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் கசாக் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லைசன்சிங் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். லைசன்சிங் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் லைசன்சிங் எக்ஸாம் எழுதலாம்.
பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 30 to மேக்ஸிமம் 35 lakhs வந்து ஆகும். அடுத்ததா நம்ம எந்த கண்ட்ரி பார்க்க போறோம் அப்படின்னா கிர்கிஸ்தான். கிர்கிஸ்தான்ல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. மினிமம் 54 months டியூரேஷன் இந்த ஒரு ரூலும் வந்து ஃபுல்ஃபில் பண்றாங்க. அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 year இன்டர்ன்ஷிப் வந்து ஃபாரின்லேயே கொடுக்குறாங்க. அண்ட் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த 1 year இன்டர்ன்ஷிப் ஃபாரின்ல பண்றது வந்துட்டு ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். அந்த யூனிவர்சிட்டியோக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா அப்படிங்கறத நீங்க ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதர் தென் தட் உங்களுக்கு கிர்கிஸ்தான்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு இந்த 1 year இன்டர்ன்ஷிப் வந்து ஃபாரின்லேயே ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் வென் கம்மிங் டு லைசன்ஸ் அண்ட் தென் லைசன்சிங் எக்ஸாம், இந்த ஒரு பார்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இன்னும் கிளியரா யாரும் சொல்லவில்லை. நிறைய கன்சல்டன்ட்ஸ் வந்து சொல்றாங்க லைசன்ஸ் வந்து கிர்கிஸ்தான்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸும் அந்த கண்ட்ரி சைட்ல இருந்து வரல. லைக் நாங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலை. ஸோ அதனால கிர்கிஸ்தான் வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருந்தால் அதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா இன்றைய நாள் வரைக்கும் லைசன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற அஃபீஷியல் அப்டேட் வந்து அந்த கண்ட்ரி சைட்லேருந்து வரல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரஷ்யாவாக இருக்கட்டும், உஸ்பெக்காக இருக்கட்டும், கசாக்காக இருக்கட்டும், இந்த கண்ட்ரீஸில் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி அஃபீஷியலாக அவங்களுடைய வெப்பேஜில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் பர்சியூ பண்ண வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அட்வைசரியில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, ஃபாரின்லேருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம், இந்தந்த விஷயம்லாம் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கிர்கிஸ்தானுக்கு இன்றைய நாள் வரைக்கும் லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா, இல்லை லைசன்சிங் எக்ஸாம் இருக்கா, லைசன்சிங் எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் இருக்குது, இது பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் ஃபுல்ஃபில்டாக கிளியர்டாக சொல்லவே இல்லை. அதனால கிர்கிஸ்தானை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் வென் இட் கம்ஸ் டு பட்ஜெட், கிர்கிஸ்தானில் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா மினிமம் 25 to மேக்ஸிமம் 35 lakhs வந்து செலவாகும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி வந்து ஜார்ஜியா. ஜார்ஜியாவுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ப்ரொமோஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம் ஜார்ஜியா வந்து நம்ம என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா அப்படின்னு. இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னா எஸ், இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுக்குறாங்க. மினிமம் டியூரேஷன் வந்து 54 மாதங்கள் வந்து இருக்கு. 1 year இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 1 year இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைசன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல மேட்டர். லைசன்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 6 வருஷம் நீங்கள் எம்டி படித்து முடிச்சதுக்கப்புறம் அதே கண்ட்ரியில் 3 வருஷம் நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பண்ணணும். 3 வருஷம் பிஜியும் நீங்கள் வந்து அங்கேயே பண்ணணும். கிட்டத்தட்ட 9 வருஷம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த லைசன்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லைசன்சிங் எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகணும். அந்த லைசன்சிங் எக்ஸாம் வந்து ஜார்ஜியன் லாங்குவேஜில் தான் வைக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஜார்ஜியாவை ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா நீங்கள் லைசன்ஸை கையில் வாங்குறதுக்கு 9 வருஷம் ஆயிரும். ஸோ இந்த 9 வருஷம் நீங்கள் ஜார்ஜியாவில் முடிச்சுட்டு திரும்ப இந்தியா வந்தீங்க அப்படின்னா நம்ம என்எம்சி கொடுத்துருக்கக்கூடிய டியூரேஷன் வந்து 10 வருஷம். 10 வருஷத்தில் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 9 வருஷம் அங்கேயே போயிடுச்சுன்னா திரும்ப ரிட்டன் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 1 எக்ஸாம் எழுதுறக்கோ இல்லை நீங்கள் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணுறக்கோ திரும்ப நெக்ஸ்ட் 2 போகிறதுக்கோ எதுக்கும் உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும். அப்போது ஜார்ஜியாவில் போய் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இந்தியாவை மறந்துட்டு ஃபாரின்லேயே ஏதாவது ஒரு கண்ட்ரியில் நீங்கள் இருந்துட்டு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறது would be the better ஆப்ஷன். இல்லை அப்படின்னா நீங்கள் யூஎஸ்எல்எம்இ, பிளாப் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு நீங்கள் அந்த 5 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ், இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஃபார் இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த 5 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் இருக்குது உங்களுக்கு, யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. இந்த 5 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் நீங்கள் போய் அங்கே படிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லைசன்சிங் எக்ஸாம் கிடையாது. எடுத்தோன்னே உங்களை இங்கே இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண அலோவ் பண்ணிப்பாங்க. ஸோ ஜார்ஜியாவில் போய் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து இது ஒன்று தான். பட் திஸ் இஸ் நாட் த வைஸ் ஆப்ஷன். இந்தியாவை வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் வந்து இந்தியாவுக்கு தான் கொடுக்கணும். ஜார்ஜியாவில் நீங்கள் 6 வருஷம் எம்டி படித்து முடிச்சதுக்கப்புறம் யூ ஆர் நாட் பீன் கால்ட் ஆஸ் அ டாக்டர். உங்களை வந்து ஜூனியர் டாக்டர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஜூனியர் டாக்டரோட ரோல் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், ஆனால் அவங்க வந்து இண்டிபெண்ட் டாக்டர் கிடையாது. ஒரு டாக்டருக்கு கீழே அவங்க வந்து வேலை செஞ்சுக்கலாமே தவிர அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் டாக்டர் கிடையாது. எப்போ வந்து நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் டாக்டர் ஆவீங்க அப்படின்னா 6 வருஷம் நீங்கள் எம்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 3 வருஷம் ரெசிடென்சி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைசன்சிங் எக்ஸாம் வந்து ஜார்ஜியன் லாங்குவேஜில் எழுதி முடிச்சு அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் உங்களால் இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அங்கேயே 9 வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நடக்காத காரியமாக போய்விடும். எராவன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் எம்பசி கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து படிச்சு பாருங்க. ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சுச்சுவேஷனுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும்.